Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பெண்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திரு பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த அறிவிப்பு சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தது. அந்த பொறுப்பில் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ஓட்டியோ. திமுகவின் துணை பொதுச் செயலராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்காரு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. திமுகவுல 5 துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது இருக்கு. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசினதா அமைச்சர் பொன்முடி திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்பாக நீக்கப்பட்டிருந்தாரு. இந்த சூழல்ல தான் புதிய துணை பொதுச் செயலாளரா திருச்சி சிவா எம்பி இப்ப நியமிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா திமுகவின் சட்ட விதி 17 பிரிவின் 3 படி இதற்கான அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. திருச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை குழு தலைவராகவும் திமுகவில் பதவி வகிக்கிறாரு. திமுகவின் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா எம்பிக்கு இப்போது துணை பொதுச் செயலர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவியும் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. பொன்முடி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக திரு திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.